ஒரு சாதாரண வீட்டு நாயாக இருந்த சீமான் பெருநாயாக மாறி இப்பொழுது வெறிநாயாக கருத்தவாக சொல்லிக்கொண்டு தந்தை பெரியாரை பற்றி என்ன பேசுகிறோம், திராவிட இயக்கத்தை பற்றி என்ன பேசுகிறோம், இவன் யார் என்றே தெரியாமல் ஒவ்வொன்றை உளறிக் கொண்டிருக்கின்றான். இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல ராஜாஜி ஆண்ட பொழுது எப்படி இருந்தது, அதற்கு பிறகு சாதாரணமா நமது தமிழர் காமராஜர் ஆண்ட பொழுது எப்படி இருந்தது, அதற்கு பிறகு அண்ணா, கலைஞர் இப்படி வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன, படிப்பறிவு எவ்வளவு இருக்கு, இந்த பெண்கள் படிப்பதற்கு எவ்வளவு உதவி இருக்காங்க, சாதாரண ஜாதி பாகுபாடின்றி அடித்தட்டில் இருந்த மக்கள் எல்லாம் படித்து இன்னைக்கு பட்டம் பெற்று வெளிநாடுகளில் சென்று இன்னைக்கு அவருடைய தரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரின் அறிவுரை. பெரியார் மண் என்கிறார். ஆமா, அவர் மண் தான், தமிழ் மண், தமிழ்நாட்டிற்குடைய மண். அந்த மண் எல்லா விவசாயம் விலைக்கு வர்றதுக்கு அந்த மண் தான் உதவும். முட்டாள் மண்ணில் மண்டையில இருக்கிறத களிமண். இவர்கள் எல்லாம் கூலிக்காக மாரடிப்பவர்கள், ஒன்றைக்கு ஒன்றை நிற்பவன் தான் ஆண்மன். அவன் அது போல வீரமுள்ள ஒரு ஆண்மானோடு நாம் பேசலாம். ஏனென்றால் சீமான் நாம் இங்கே கூடியிருப்பதற்கு காரணமே இது போன்ற கூட்டங்களை இன்னும் அதிகமாக நடத்த வேண்டும் என்று காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சாதாரண வீட்டு நாயாக இருந்த சீமான் பெருநாயாக மாறி இப்பொழுது வெறிநாயாக கருத்தவாக சொல்லிக்கொண்டு தந்தை பெரியாரை பற்றி என்ன பேசுகிறோம், திராவிட இயக்கத்தை பற்றி என்ன பேசுகிறோம், இவன் யார் என்றே தெரியாமல் மது அருந்திய குரங்கு போல ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொன்றை உளறிக் கொண்டிருக்கின்றான். இவனுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே மகளிர் பேசினார்கள். இவர்களை விட்டு எதனால் அடிப்பது என்று முடிவு செய்வோம். ஏனென்றால் இவனை எல்லாம் இவ்வளவு பேச வைப்பது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கழகத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றோம். இங்கே அழைத்தவுடன் இங்கே பேசுவதற்கு நாங்கள்லாம் பெரிய மேடை பேச்சாளர்கள். இந்த நமது பெரியாரை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக பேசிய இவனை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கே வந்தேன். இங்கே வரும்பொழுது சில நரிகள் ஊழையிட்டுக் கொண்டிருந்தது. இந்த நரிகள் எல்லாம், இந்த நரிகளுடைய ஊழலுக்கெல்லாம் இந்த சீயங்கள் பயப்படாது. இவர்களை போல நாம் எத்தனையோ நரிகளை, நாய்களை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கூலிக்காக மாரடிப்பவர்கள். ஒன்றைக்கு ஒன்றை நிற்பவன் தான் ஆண்மன். அவன் அதுபோல வீரமுள்ள ஒரு ஆண்மானோடு நாம் பேசலாம். ஏனென்றால் சீமான் ஒரு சாதாரண விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாத தற்குறி. உடைய கழுவி ஊத்துறாளே மானம் விட்டவன, நல்ல ஆம்பளையா தான் நீ தூக்கு போட்டு தொங்கிருக்க. அன்னைக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா நீ மானத்தை ரோசத்தை பத்தி எல்லாம் இப்படி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கியே, அங்க அவள்கிட்ட பதில் சொல்லலாம். அவ்வளவு அறிவு கேட்ட சீமான் திராவிடம்னா என்ன, திராவிட நாடுன்னா என்ன, இவர் தான் தமிழை தாங்கி பிடிக்க வந்தவர். இவர் தான் தமிழை தாங்கி பிடிக்க வந்திருக்க தலைவர். ஏன்னா இவர் திராவிடம்னா என்னன்னு கேட்கறதுக்கு இவனுக்கு சரியான பதில் சொல்லணும்னா இவர் படிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கு, படிக்க வேண்டிய தலைவர்கள் நிறைய இருக்கு. இங்க பிராமணர்களால் நாம எல்லாம் அடிமைப்பட்டு மூட நம்பிக்கையில மூழ்கிற சமயத்துல நம்மளெல்லாம் படிக்கணும், பெண்கள் எல்லாம் படிக்கணும், நம்ம சிந்திக்கணும், பகுத்தறிவோட இருக்கணும், பகுத்தாய்வை செய்யணும், நீங்க எல்லாம் படிக்கணும்னு சொன்னவர் பெரியார். அந்த பெரியாரை பத்தி அன்னைக்கு பெரியாருங்கிற ஒருத்தர் வரலன்னு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி பண்ணதுனால இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே தனி மாநிலமாக தனித்துவத்தோட இருக்குது. அவர் போய் வைக்கத்துல கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினால கேரளாவில் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்தா திராவிடம்ங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒன்னா தான் இருந்ததுங்கிறது அவனுக்கு தெரியாது. திராவிடம்னா என்னன்னு திரும்பி கேட்கிறாரு. அவருக்கு திராவிடத்தை பத்தி தனியா அவருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இவர் அவங்களெல்லாம் திராவிடத்தை பத்தி படிக்கணும்னு சொன்னா சார் டி.எம். நாயர் அவர்களையும், டாக்டர் நடேசனார் அவர்களையும், பனகல அரசர் அவர்களையும், சிங்காரவேலர் அவர்களையும், வாவு சிதம்பரனார் அவர்களையும், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய கருத்துக்களையும், டாக்டர் முத்துலட்சுமி அவர்களையும், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களுடைய கருத்துக்களையும் முழுமையாக படித்திருந்தால் இந்த மாதிரி முட்டாள்தான் பேசிட்டு இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல ராஜாஜி ஆண்ட பொழுது எப்படி இருந்தது, அதற்கு பிறகு சாதாரணமா
நமது தமிழர் காமராஜர் ஆண்ட பொழுது எப்படி இருந்தது, அதற்கு பிறகு அண்ணா, கலைஞர், இப்படி வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன, படிப்பறிவு எவ்வளவு இருக்கு, இந்த பெண்கள் படிப்பதற்கு எவ்வளவு உதவி இருக்காங்க, சாதாரண ஜாதி பாகுபாடு இன்றி அடித்தட்டில் இருந்த மக்கள் எல்லாம் படித்து இன்னைக்கு பட்டம் பெற்று வெளிநாடுகளில் சென்று இன்னைக்கு அவருடைய தரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரின் அறிவுரை, அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட மாடல் அரசு. இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சீமான் பெரியாரை பற்றி பேசுகிறார். பெரியார் மண் என்கிறார். ஆமா, அவர் மண் தான், தமிழ் மண், தமிழ்நாட்டிற்கு உடைய மண். அந்த மண் எல்லா விவசாயம் மொழிக்கு வர்றதுக்கு அந்த மண் தான் உதவும். உடனே மாதிரி முட்டாள் மண்ணில் மண்டையில இருக்கிறத களிமண். அதை இவர் இனிமே மேடையில பேசும்போது மரியாதையா பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த தேர்தல் முடிந்தவுடன் அவர் எங்கேயே மேடையை போட்டு பேசினாலும் அங்கேயே அவருக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். தந்தை பெரியாரை பற்றி முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்ற சீமானுக்கு ஒரு பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்த நாட்கள் 8200 நாட்கள். யாருக்காக அவர் சுற்றுப்பயணம் பண்ணார்? அவருக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா சுற்றுப்பயணம் பண்ணார். இந்த சுற்றுப்பயணத்தால் எவ்வளவு பயனடைந்திருக்கிறார்கள் மக்கள் என்பது அதனால் பயனடைந்தவர்கள் தெரியும், இந்த சீமானுக்கு தெரியாது. அதே போல 392 வெளிநாடுகளுக்கு சென்று அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார். சுற்றுப்பயணத்தின் தொலைவு தூரம் 8,20,000 கிலோமீட்டர். இது நம்ம பூமியினுடைய சுற்றுலாவை போல 33 மடங்கு ஆகும். கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் 10,700 நிகழ்ச்சிகள். இதெல்லாம் அவர் எதுக்காக செஞ்சார்னா, அவர் உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய ஜமீன், அவருடைய பெரிய குடும்பம் பெரிய வசதியான குடும்பம், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நமக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், இந்த சாதாரண மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைவதற்கும், பெண் கல்வி அடைவதற்கும், பெண்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும், நம்மளுடைய தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக பேசுறார். தமிழை காட்டு பிராண்டி என்று சொல்லிவிட்டார். காட்டு பிராண்டி என்று சொல்லிவிட்டார். ஒரு ஒற்றை வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த சீமான் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அது எதற்காக சொன்னார் என்றால், ஒரு தந்தை தன் பையனை பார்த்து கூட முட்டாள் அப்படின்னு சொன்னா பையன் முட்டாளாக இருக்கா சொல்றது இல்லை, அவன் அறிவாளியாக இருக்கிறக்கா சொல்றது. இது எதுக்காக சொன்னார்னா, நீ தமிழை மட்டும் படித்துக் கொண்டு தமிழை மட்டும் இன்றைக்கு படித்துக் கொண்டு இருந்திருந்தால் நாம் எங்கேயும் வளர்ந்திருக்க முடியாது. ஆங்கிலமும் சேர்த்து படிக்க சொன்னாரு. அவர் படிக்க சொன்னாரு ஒழிஞ்சு உடனே மாதிரி அடுத்தவன்ட்ட வாங்கி தின்ட்டு அவனே திட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால சீமானுக்கு எதிர்ப்பு என்பது தமிழ்நாடு பூரா இருக்கு. அதை காமிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக காமிப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திராவிட புதிய தோழர்கள் 20 இணைய உள்ளனர். தோழர் அபி